குழந்தை வந்து சுரினாம் அப்படின்ற ஒரு நாடு சவுத் அமெரிக்கா கண்டத்தில் இருக்குது. 3 கண்டம் தாண்டி அங்கேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க அம்மா இப்போ சொல்கிறது கேட்டிருப்பீங்க. அவங்க வந்து ஆன்லைனில் போய் நிறைய ஹாஸ்பிட்டல், நிறைய கண்டத்தில், அமெரிக்காவில், கனடாவில், யுனைடெட் கிங்டம், லண்டனில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாருக்கும் எழுதுனாங்க. மெயிலில் செக் பண்ணி யார் நல்ல அறுவை சிகிச்சை நிபுணர், யார் இதில் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கெல்லாம் மெயில் போட்டிருக்குறாங்க. இமெயிலில் எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் மறுநாளே அவங்க வந்து ஆன்லைனில் வந்து எங்கள் கூட டாக்டர் சாஜினிகிட்ட கூட ஒரு வீடியோ காலில் வந்தாங்க. வீடியோ காலில் என்னென்ன இந்த பொண்ணுக்கான இருக்கிற பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு, சார் வந்து இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட் தான் பண்ண முடியும், ஒரே இதில் பண்ண முடியாது, ஏன்னா இது ரொம்ப பெரிய வளைவு இருக்குது. ஸோ அந்த வளைவை வந்து நேராக பண்ணணுன்னா ரொம்ப நாள் ஆகும், அதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்தால் தான் அது முடியும்னு சொன்னது. அவங்க மற்ற எங்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்தாங்க. அந்த பாப்பா பார்த்திங்கன்னா 15 வயசு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 120 டிகிரி பெண்டு ஸ்பைன் நேராக நீங்கள் முன்னாடிலேருந்து பார்த்தா நேராக ஒரே கோடு தான் இருக்கணும். இந்த பாப்பாவுக்கு வந்து சைடில் வளைஞ்சி, அது ரைட் சைடில் 120 டிகிரி வளைஞ்சிருந்தது. 120 டிகிரி வளைவுன்றது வந்து ஒரு காலத்தில் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டிலையும் நிறைய பேர் பார்த்துருப்போம். ஏன்னா அப்போ வந்து இதுக்கான அறுவை சிகிச்சை இருக்குது இல்லைன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க நாட்டிலையும் ஒரு வேளை அதனால் விட்டுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து அந்த பாப்பாவுக்கு வந்து ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு என்னென்னா, தலையில் ஒரு கவசம் போட்டுட்டு அதுலேருந்து வெயிட் போட்டு அவங்களோட பாடி வெயிட், கிராவிட்டி வச்சு நாங்கள் அவங்களோட ஸ்பைனை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ 120 டிகிரிலேருந்து 98 டிகிரிக்கு அந்த கரெக்ஷன் வந்தது. 3 வாரம் ஆச்சு அது கரெக்ட் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் அந்த ஸ்பைனும் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடும். ஸோ கரெக்ஷன் அப்போ ஈஸியாக இருக்கும். அது 98 டிகிரின்றதும் திரும்ப வந்து அவ்வளோ சாதாரண அறுவை சிகிச்சைனால் நேர்படுத்த முடியாது. அதனால இந்த பாப்பாவுக்கு 2 ஸ்டேஜாக பண்ணோம். ஒன்று வந்து முன்பக்கமாக செஸ்ட் வழியாக உள்ளார போய் அவங்களுக்கு இருக்கிற டிஸ்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பின்பக்கமாக போய் ஸ்க்ரூ போட்டுட்டு, அந்த விலா எலும்பு இருக்குது இல்லைங்களா, ரிப் வந்து ஸ்பைனில் போய் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூவும் ராடும் போட்டு நேராக பண்ணும். அந்த நேராக பண்ணதில் வந்து கிட்டத்தட்ட 30 டிகிரிக்கு வந்துட்டாங்க 120 டிகிரிலேருந்து. ஸோ 28 டிகிரிஸ் பார்த்தீங்க நீங்கள். ஸோ 75% வந்து கரெக்ஷன்றது வந்து அக்செப்டபிள் ஈவன் இன் அ ஸ்மாலர் கர்வ். இன் அ வெரி லார்ஜ் கர்வ் பீப்புள் எல்லாரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60% தான் கரெக்ஷன் வரும். நாங்கள் 75% இது ஸ்டேஜாக பண்ணதுனால எடுத்துகிட்டு வர முடியுது. இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா சாரோட எக்ஸ்பர்டிஸ், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட 25 வருஷமாக ஒன்றா செய்கிறோம். ஸோ அந்த டீம் எஃபர்ட் இருக்குது. எங்களோட டீம் இப்போ பார்த்தீங்க டாக்டர் விக்னேஷ், டாக்டர் ஹரித், அவங்களோட ஹெல்ப் இருக்குது. எங்களோட மயக்குனர் டாக்டர் வசந்த், அவங்க டீமில் டாக்டர் பூர்ணா, மீனா, பிரியா அண்ட் ஐஸ்வர்யா, அவங்க 4 பேர் முக்கியமாக அவங்க இந்த டீமோட. அப்புறம் ஹாஸ்பிட்டல் சப்போர்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு எவ்வளோ தேவைப்படும் ப்ரோட்டீன், ஏன்னா இவ்வளோ பெரிய சர்ஜரி பண்ணால் ப்ரோட்டீன் லாஸ் இருக்கும். 2வது பிளட் ப்ராடக்ட்ஸ் உடனே கிடைக்கணும். அதுக்கப்புறம் ஐசியூவில் இருக்கிற டாக்டர் இருந்தது. நான் சொன்ன மாதிரி விலா எலும்பு கட் பண்ணதுனால லங்கோட ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கான டாக்டர், அனஸ்தீசியாவுக்கு அப்புறம் அதுக்கான நர்சிங் கேர், முக்கியமானது அவங்க தான். அவங்கள நர்சிங் கேர், அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி, இது எல்லாமே பண்ணதுனால இந்த பாப்பா வந்து கிட்டத்தட்ட நான் இப்போ சொல்லலாம், தைரியமாகவே சொல்லலாம், 90% கிட்டத்தட்ட நார்மலாக இருக்கிறாங்க. அவங்களால இப்போ வந்து வெயிட்டு தூக்க முடியாது, ஸ்போர்ட்ஸ் விளையாட முடியாது, நடக்கலாம், படிக்கட்டு ஏறலாம், உட்காரலாம், சின்ன பை தூக்கிட்டு போகலாம். 5 கிலோ யாரோ கேட்டாங்க, 5 கிலோ 6 கிலோலாம் தூக்கிட்டு போகலாம். பட் கையில் தூக்கிட்டு போனோம், முதுகில் தூக்கிட்டு போக முடியாது. இப்போ இன்னும் 1 வாரத்தில் நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ 2 வாரம் தான் ஆகுது ஆப்ரேஷன் முடிஞ்சு. அப்புறம் ஒரு 6 வாரம் கழித்து சின்ன எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு பள்ளிக்கூடம் போகலாம். 3 மாதம் கழித்து அதுக்கப்புறம் சின்ன ஸ்போர்ட்ஸ், அதாவது கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் அவங்க இண்டிவிஜுவலாக ஸ்போர்ட்ஸ் விளாட்றது எது வேணாலும் பண்ணலாம். 6 மாதத்துலேருந்து கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் கூட விளாட ஆரம்பிக்கலாம். இதனுடைய ஓவரால் பட்ஜெட் எவ்வளவு இந்த குழந்தைக்கு வந்து இது ரொம்ப லாங் சர்ஜரின்றதுனால பட்ஜெட் அதிகம். ஸோ இதை நீங்கள் வந்து சாதாரண ஒரு இதுக்கு கம்பேர் பண்ணக்கூடாது.